இப்போ திடீர்னு இந்த அரிசி விலை உயர்வுக்கு என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க? கடந்த ஒரு சில மாதம் முதல்ல வந்து அரிசிக்கு அதாவது அரிசி வந்து ஒண்ணு உற்பத்தி குறைவு. சரி. இந்திய நாடு முழுவதுமே அரிசி உற்பத்தி வழக்கத்தை விட உற்பத்தி குறைவா இருக்கின்றது ஒண்ணு. சரி. ரெண்டாவது ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி என்பது ரொம்ப மோசமான ஒன்று. அரிசிக்கு ஒரு ஜிஎஸ்டி, மாவுக்கு ஒரு ஜிஎஸ்டி, இட்லிக்கு ஒரு ஜிஎஸ்டி, தோசைக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஒரே அரிசி தான். இப்படி மேல மேல அது மூட்டையில வந்தா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, சாக்குக்கு ஒரு ஜிஎஸ்டி. முதல்ல இந்த மாதிரி வந்து வரிக்கு மேல வரி போட்டது விலை உயர்வுக்கு முக்கியமான காரணம். இரண்டாவது அரிசி வந்து உற்பத்தி என்பது பொதுவாக குறைந்திருக்கிறது. சரி. இப்ப தமிழ்நாட்டுக்கு உரிய அரிசி தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகல. ஆந்திரா கர்நாடகாவில இருந்து அரிசி வராம போயிருந்தா தமிழ்நாட்டில் அரிசி கிடைக்காது. சரி. இங்க தஞ்சாவூர் மற்ற மாவட்டங்கள் அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நல்ல நெல் விளையக்கூடிய நல்ல நஞ்சை நிலங்களை வேறு பணிகளுக்கு மாற்றக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கு. நஞ்ச நிலத்தை யாராலும் ஒரு வருஷத்துல உருவாக்க முடியாது. அது பல்லாண்டு காலம் பதப்படுத்தப்பட்டு தான் நஞ்ச நிலமாக மாற்றப்படுது. அந்த சூழ்நிலையில நஞ்ச நிலங்களை வேறு பணிகளுக்கு மாற்றுவதை தடை செய்யணும். நெல் விளைய குறிப்பாக நெல் விளையக்கூடிய நிலங்களை வேறு பணிகளுக்கு மாற்றுவது கூடாது. ஏன்னா உணவு என்பது மக்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அதுக்கு பிறகுதான் மற்றது பூரா. அதனால நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் உணவளிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, உற்பத்தி செய்ய வேண்டியது உழவருடைய கடமை. சோ அதற்கு இந்த நிலம் பாதுகாக்கப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே சார். சண்முகம் சார், மற்றொன்று இதுக்கான ஜிஎஸ்டி எல்லாம் கட் பண்ணணும். சரி சண்முகம் சார், இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து நேற்று கூட பல்வேறு சங்கங்கள் வந்து கோட்டை நோக்கி பேரணி நடத்தினார்கள். இந்த நியாய விலைக்கடைகளில் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெயை வந்து வழங்கணும். மலேசியா, இந்தோனேசியாவிலிருந்து பாமாயில இறக்குமதி பண்ணி இங்கே விற்பதனால வந்து இங்கே உள்ள அந்த உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு வந்து உரிய விலை கிடைக்கல, பாதிப்பு இல்லை சார் சொல்றாங்க சார். சமூகம் சார், இன்னொன்று என்னன்னா இந்தியா முழுவதும் கொடுக்க முடியுமா சார்? சமூகம் சார், இந்தியா முழுவதும் இந்த தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் வழங்க முடியுமா சார்? முடியுமா? அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கா சார்? உற்பத்தி இருக்குதா? முடியும். உற்பத்தி இருக்குதா? அந்த அளவுக்கு தென்னை வந்து அதிகமாக தென்னை விளையக்கூடிய நாடு இந்தியா. அதனால வந்து அனைத்து மக்களுக்கும் என்ன பிரச்சனைனா, இந்த தேங்காய் எண்ணெயை பத்தி தப்பா சில மருத்துவர்கள், சில அறிவாளிகள் வந்து சொல்லி தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா கொழுப்பு வச்சிருந்து ஒரு தப்பான பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க. பாமாயில விட தேங்காய் எண்ணெய் ஆபத்தா சார்? முழுக்க தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துறாங்க மக்கள். அதான் பாமாயில விட தேங்காய் எண்ணெய் ஆபத்தான்னு கேட்கிறேன். பாமாயில் கொடுக்குறாங்க அரசு, அது வந்து ஆபத்து. அதனாலதான் சொல்றேன், அது தப்பான ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க. கேரளா மாநில மக்கள் முழுக்க சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைவும் ஏற்படல. அதனால தமிழ்நாட்டிலையும் இந்த தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறதுனால உடல் நலத்துக்கு பாதிப்பில்லை என்கிற ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்களும் விவசாய சங்கங்களும் நடத்த வேண்டியிருக்கு, ஆட்சியாளர்களும் நடத்த வேண்டியிருக்கு. ரேஷன் கடைகள் மூலமாக தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்வதன் மூலமாக மக்கள் மத்தியில் அது ஒரு உணவினுடைய ஒரு பகுதியாக கொண்டு வர முடியும். அதன் மூலமாக தென்னை விவசாயிகளுக்கு ஒரு நியாயமான லாபகரமான விலை கிடைப்பதற்கும் உற்பத்தி ஆகக்கூடிய தேங்காய்கள் முழுமையாக இங்கேயே பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும். அது ஒரு மிக மிக நியாயமான ஒரு கோரிக்கை. நீண்ட காலமா நாங்க வற்புறுத்திட்டு இருக்கிறோம். இப்பயும் நாங்க வந்து வற்புறுத்தி இருக்கிறோம். அதிப்பு வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த வேளாண் பட்ஜெட்ல. ஓகே, வேளாண் பட்ஜெட்ல தமிழகத்துல ஓகே. ஆனா தமிழகம் மணிலாவும் இங்க நல்லா விளையக்கூடிய பகுதி தான் தமிழ்நாடு. கடலை இல்ல நாடு முழுவதும் விநியோகம் சார். சார் பொது விநியோக திட்டம் இந்த ரேஷன் கடைகள் வந்து நிச்சயமா பண்ண முடியும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல மாநிலங்கள்ல பண்ண முடியும். அவ்வளவு வரைக்கும் பண்ண முடியுமா? கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கொடுக்க முடியுமா? பாமாயில் மாதிரி பல்கா பண்ண முடியுமா கேட்கிறேன் சார். கொடுக்க முடியும் சார். அதற்கான உற்பத்தி எல்லா மாநிலங்களும் இருக்குதா? வேர்க்கடலை வந்து வறட்சியை தாங்கி வளரும் நீர்ப்பாசனத்திலே வரக்கூடிய ஒரு பயிர் தான் வேர்க்கடலை என்பது. சரி. அதனால அனைத்து மாநிலங்களிலுமே வேர்க்கடலை என்பது நம்மளால பண்ண முடியும். தென்னையும் அதே மாதிரி நம்ம வந்து வெளிநாட்டுக்கு தான் தேங்காய் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. கொப்பரையில பல்வேறு கம்பெனிகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. சோ அது உள்நாட்டு தேவைக்கு போக தான் ஏற்றுமதி என்ற ஒரு முடிவெடுத்தால் நிச்சயமாக இந்திய நாடு முழுவதுமே அனைத்து மக்களுக்கும் வழங்க முடியும்.